எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மேங்கோ கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 150 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 110 ml ஆயில், தென் மேங்கோ எசன்ஸ், 6 முட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், பவுடர் பண்ண சுகர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்ச வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த முட்டையை நல்லா ஸ்டிஃப் பீக் வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுகர் பவுடர் பண்ணும்போது எங்கேயுமே கட்டி இருக்கக்கூடாது. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு இதில் போட்டு நம்ம அப்போ தான் பீட் பண்ண முடியும். அப்போ தான் சுகர் நல்லா கரைஞ்சி வரும். சுகர் கரையலைன்னா நம்மளுக்கு அந்த கேக்கில் அந்த ஒரு மாதிரி மாய்ஸ்ட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையோட கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி தெரியும்னா, அந்த மடிப்பாக வருது பாருங்கள். இப்போ தான் கரெக்டான ஸ்டேஜ். அப்படியே நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பவுல் எடுத்து நீங்கள் கமுத்தி பார்த்தீங்கன்னா கீழே விழாது நம்மளோட பேட்டர். அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பீட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். தென் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த எல்லோ யோகை 1 by 1 ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக நீங்கள் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா நம்மளோட பேட்டர் கன்சிஸ்டன்சி அந்த லிக்விடாக மாதிரிடும். அதனால் 1 by 1 சேர்த்து இதையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லோ யோக் ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை இதில் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவர் பீட் பண்ணிடாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா இது மேங்கோ கேக்குங்கிறதுனால நான் லைட் ஒரு எல்லோ ஃபுட் கலர் இதில் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் இதை நல்லா 3 டைம் சளிச்சு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சளிச்சிட்டு தென் பார்த்திங்கன்னா அதையும் இதில் ஒரு பேட்சாக ஆட் பண்ணி இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஸ்க் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணணும். வேகமாக மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் ஸ்பாஞ்ச் ஹார்ட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு ரேண்டமாக 1 டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 inch ரவுண்டு டின் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இந்த பேட்டரை அதுக்குள்ளே ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட மேங்கோ ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. இதை நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கே ஸ்பாஞ்ச் கேக் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளோட பேட்டரை பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அப்படியே பட்டர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் நம்மளோட கேக் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பேக் ஆகி வரும். 180 டிகிரி 45 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் ஒரு 2 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு கீழே இந்த பவுலுக்கு கீழே ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த க்ரீம் கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி. எப்போவுமே அந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம க்ரீம் கரெக்டான கன்சிஸ்டன்சி மாறாமல் அப்படி கிடைக்கும். அதனால் நான் அடியில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு பீட் பண்ணுறேன். அதே மாதிரி விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது எப்போவுமே லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. அந்த விப்பிங் க்ரீம் கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடை கூட்டி பீட் பண்ணிங்கன்னா கரெக்டான விப்பிங் க்ரீம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம க்ரீமை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பீட் ஆகி கிடைக்கி. இந்த மடிப்பாக நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிட்டு தென் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரொட்டேட்டிங் டேபிளுக்கு மேலே 1 kg பேஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம கூல் டவுன் பண்ண கேக்கையும் எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல கேக்கு கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் க்ளீன் ஸ்லைசஸ் நமக்கு கிடைக்கும். தென் பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள டாப் லேயரை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அந்த லேயரில் அதிகமான எக் ஸ்மெல் வரும். அதை கட் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ கேக்கை 3 ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட ஸ்லைசஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்மளோட ஸ்பாஞ்ச் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற லேயர் இப்படி மடித்து பார்த்திங்கன்னா அது உடையாமல் இருக்கணும். அப்போது நம்ம கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ ஒரு பேஸில் லைட்டாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கேக்கை டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு சுகர் சிரப்பும் மேங்கோ க்ரஷும் எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் 2 டேபிள் ஸ்பூன் சீனி, தென் 1/4 கப் தண்ணி அண்ட் கொஞ்சம் மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் சுகர் சிரப்பு. அந்த சுகர் சிரப்பை நான் இந்த ஃபஸ்ட் லேயரில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மேங்கோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கேக்கும் நல்லா சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேங்கோ க்ரஷ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய க்ரஷ் போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் மேங்கோ பல்பு கிடச்சாலும் அதையும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். மேங்கோஸை கட் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு மேங்கோ சீசன் இப்போ இல்லாதனால நான் மேங்கோ க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன். தென் பார்த்திங்கன்னா அடுத்த லேயரும் இதே ரிப்பீட் ப்ராசஸ். அந்த சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிவிட்டு தென் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் கொடுங்க. அதுக்கு மேலே க்ரஷ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 லேயருக்கும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 3 லேயரும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம விப்பிங் க்ரீமை வச்சு ஃபுல்லாக கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஒரு கோட்டிங் அந்த க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டான ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். நான் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு தான் இந்த கேக் மேக் பண்ணேன். நீங்கள் இதே ஸ்பாஞ்சில் வேறு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக் மேக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ளூபெரி எசன்ஸ் இந்த ஸ்பாஞ்சில் ஆட் பண்ணி பேக் பண்ணிவிட்டு ப்ளூபெரி க்ரஷ் கொடுத்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ளூபெரி கேக் ரெடி. இந்த கோட்டிங் கொடுக்கும்போது சைடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படி விட்டிங்கன்னா ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ண முடியாது, அது ஒட்டிக்கும். அதில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க.
க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கோட் கொடுங்க. நான் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மெயின் கோட் கொடுக்கேன். மெயின் கோட் கொடுக்கும்போது சைடில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பேலட் நைஃபை நீங்கள் முக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப். ஐசிங்க்கு முக்கியமான ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த விப்பிங் க்ரீம் பீட்டிங் தான். இது நீங்கள் கரெக்டாக பண்ணி எடுக்கலன்னா அந்த ப்ராப்பரான ஐசிங் நம்மளால் பண்ண முடியாது. தென் பார்த்தீங்கன்னா நான் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அதுக்கு மேலே நான் க்ரீம் வச்சு பீட் பண்ணேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்டிஃப் பீட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம க்ரீமுக்கு கீழே ஐஸ் க்யூப்ஸ் பவுல் இருக்க மாதிரியே எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி. நான் டபுள் கலர் காம்பினேஷனில் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதில் வந்து 1M நாசில் போட்டு வச்சுருக்கிறேன். தென் ஒயிட் கலரில் வந்து 2D நாசில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த 1M நாசில் வச்சு அங்கங்கே ஒரு ஃப்ளார் வச்சுக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா 2D நாசில் வச்சு இடையில ஒயிட் கலர் ஃப்ளாரும் வச்சுருக்கிறேன். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது பண்ணும்போது. கீழேயும் ஒரு கோட்டிங் அந்த பார்டருக்குமே நான் 2D நாசில் வச்சு ஒரு சின்ன ஃப்ளார்ஸாக போட்டுக்கிறேன். மேங்கோ கேக்குங்கிறதுனால நான் எல்லோ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ளார்ஸ்க்கு மேலே அங்கங்கே கொஞ்சம் கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு கேக்கு பார்க்கும்போது ரொம்ப ரிச்சாக இருந்தது. தென் பார்த்திங்கன்னா நான் சாக்லேட்டில் மேக் பண்ணேன். எனக்கு என்ன தேவையோ அந்த லெட்டர்ஸ் நான் மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சென்டரில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நேம் மேக் பண்ணணுனாலும் இந்த மாதிரி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சென்டரில் வச்சுட்டு தென் பார்த்திங்கன்னா ஒரு லவ் டாப்பர், ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பரை வச்சு நம்மளோட கேக்கை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைகளில் வாங்குகிற கேக்கை விட நம்ம வீட்டிலே மேக் பண்ணுற கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.